Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. எல்லோராலும் அது நிறைய பேசப்பட்டுருச்சு. ஆனால் கூட்டணிக்குள்ள இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போனார். ஆனால் இங்கே எடப்பாடி அதை மறுக்கிறார் அப்படின்ற ஒரு குழப்பம் ஒன்று எழுந்துருச்சு. எடப்பாடி அவர்கள் மறுக்கலை. திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னு விளக்கம் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி தான் அவர் தலைமையில தான் அதுல ஏதாவது நீங்க ஒரு ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்லிட்டு நீங்க அப்படிதான் கிளப்பிடுவீங்க. இல்ல 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 அதுல எல்லாம் கிளாரிட்டி. எடப்பாடி பழனி எப்படி அங்க பிரதமர் மோடியோ அதே மாதிரி இங்க இனி என் பேரை சொல்லி சொன்னாரு பாத்தீங்களான்னு எடப்பாடியே கேட்கிறாரு. இதுக்கு மேல ஒரு கிளியரா அப்படி சொல்ல முடியும். நீங்க எவ்வளவுதான் மீன் பிடிப்பீங்க. ஆனா கூட்டணி அமைச்சரவை கூட்டணி ஆட்சிங்கிறது வேற இருக்கட்டுங்க. அமைச்சரவை அமையும் போது உங்களுக்கு தெரிஞ்சிட போது. அமைச்சரவை அமையும் போதுதான். ஆமா, அது எவ்வளவு சீட் வரும்னு பார்க்கணும்ல. ஏடிஎம்கே தனி மெஜாரிட்டி கிடைக்கல. கூட்டணி அமைச்சர் அமைச்சாகணுமா? தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட டிஎம்கே கூட்டணி அமைச்சரவை எல்லாம் அமைச்சரவை. திமுக தான் ஆச்சந்த எதிர்கட்சி. நான் 100 முறை சொல்லியிருக்கேன். திமுகவை போல பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் உங்களால் செட் பண்ண முடியல. நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அது இப்பயும் செட் பண்ணல, இதுக்கு முன்னாடி செட் பண்ணல. நான் 100 கம்பேரிட்டிவா போன முறை பிஜேபி பெட்டரா செயல்பட்டு இருந்துச்சு. ஏடிஎம்கேவோட அக்ரெசிவா இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்தாலும் தான் சேராட்டாலும் தான். பிஜேபி செஞ்சதுமே 10ல தான் நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அதிமுக செஞ்சு 10லங்கிறத மாத்தி சொன்னதே இல்லை. இப்பயும் அதே நிலைமை. இவங்க சேர்ந்துட்டாங்கிறக்கா பிரமாதம் நான் சொல்ல மாட்டேன். சிங்கிள் மெஜாரிட்டி தான். ஆனாலும் கூட்டணி என்டிஏ அரசு உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு வந்து பெருந்தன்மைக்காரங்க அப்படியே அப்ப அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க கவலைப்படுறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. நான் கவலைப்படல. ஆனா அதிமுக காரங்களும் பிஜேபி காரங்களும் அடிச்சுக்கிறாங்க. 2019 அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு எழுதி கொடுத்த அமைச்சரவை பதவி என்னாச்சுன்னு கமல்நாத் எழுதி கொடுத்ததை காட்டினார் கலைஞர். இவ்வளவுதாங்க இஷ்டம்னா வாங்க, கஷ்டம்னா போங்க. திமுக இல்லாமல் 2009 தேசிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பதவி. அதுக்கப்புறம் திரும்பி வந்து மன்மோகன் சிங் வெளியே இருக்காங்க. என்னங்க இப்படி அவங்க எல்லாம் நாங்க சொல்லிட்டோங்க, வந்தா வரட்டும் வராட்டி போட்டுங்க. அதையே அழைப்பாக ஏற்று அப்படின்னு போனாங்க. என்னங்க நீங்க மாநில சுயாட்சி, மாநில உரிமை, மாநில கட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கா நடந்ததா இல்லன்னு வரலாறு போய் பாருங்க. அதிமுக வரலாறு சார் அப்படி கிடையாதுல்ல. இங்க கூட்டணி ஜெயலலிதாட்டையோ அதிமுக வரலாறு ஒன்று சொல்லிடுவேன். அப்படி எடப்பாடி வரலாறுக்கு வாங்க சார். எடப்பாடி வரலாறு சொல்லிடுவேன். அப்புறம் நீங்க சார் ஏதாவது ஒன்று வாங்க சார். அவ்வளவுதான். அதிமுக பதவியேற்க வைக்கிறதுக்கா பாஜக ஏன் சேரணும்? பாஜக அதிகாரம் கொடுக்கறதுக்கா ஏன் அதிமுக சேரணும்? திமுக அமைச்சர் பங்கேற்கிறதுக்கு விடுதலை சிறுத்தை விளவாக்கணும். கடைக்கோடி மனிதனுக்கும் ஜனநாயகம் தானே. அப்ப எங்கள்ல 4 பேர் மந்திரி ஆக்குனா கூட்டணி சொல்ல வேண்டியதானே. அப்ப அவர் எதுக்கு திமுக கூட்டணி வச்சிருக்காரு? ஒரு பொது எதிரி. அதுதான் பிஜேபி வச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு பொது எதிரி. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உங்களுக்கு ரத்தம், அவங்களுக்கு தக்காளி சட்னி. எனக்கு புரியல. இல்ல அதிமுக திராவிட இயக்கம், பாஜக அப்படி மறுபரிசீலனை செய்யுங்க, உங்களை அழிச்சிருவாங்க. ஆமா, விடுதலை சிறுத்தை திராவிட இயக்கமா? திராவிடம் பத்தி விடுதலை சிறுத்தை தலைவர் பேச மட்டும் எடுத்து போட்டுக்கிறீங்களா நீங்க? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. திருமாவளவன் பேசியிருக்காரு. நீங்க திராவிடம் இனம் மொழி எங்கள் பெருந்தந்தை கால்வெல் சொன்னார் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆரிய எதிர்ப்புக்குன்னே வச்சுப்போம். அதுக்கு அதிமுக ஒரு முக்கியமான பொருள். ஆனா அதிமுக ஆரியரா? அண்ணாமலை ஆரியரா? ஹெச்ராஜா ஆரியரா? வானதி, தமிழிசை, பேராசிரியர் சீனிவாசன், கருப்பு முருகானந்தம், ஏபி முருகானந்தம் யார் ஆரியர்? இதுல சொல்லுங்க. நீங்க கொண்டு வந்தீங்களே பிரசாந்த் கிஷோர், அவர் யார் சொல்லுங்க? ஆரியரா திராவிடம்? அந்த லாஜிக்ல பார்த்தா எஸ் அவர் ஆரியரா திராவிடரா? ஆரியரா தான் இருக்க முடியும். ரேஸ் படி வரோம் கொண்டு வந்தது நீங்க. சிவசேனாக்கும் டிஎம்கேக்கும் அலைன்ஸ் இருந்தா உங்களுக்கு ஏங்க உறுத்த மாட்டுது? தமிழர்களை மராட்டியிலிருந்து துரத்தி விட்டவர்கள் வந்து ஏன் உறுத்த மாட்டுது? பேசுனீங்களாங்க. இந்தி வரைக்கும் திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ அமல்படுத்துவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் திட்டல. என்ன சொன்னாரு? என்ன கட்டாய மொழி? ஸ்டாலின் சொன்னா கோபப்பட மாட்டேன், உத்தவ் தாக்கரே சொன்னா கோபப்படுவேனா? இல்ல இல்ல, எங்க திணிக்கிறான்னு கேப்பல்ல. அங்க திணிக்கிறதா சொல்லி எங்க திணிக்கிறாங்கன்னு கேப்பல்ல. மகாராஷ்டிரால எங்க திணிக்கிறாங்க? எங்க 3வது மொழின்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அது இந்தி கட்டாயம்னு அறிவிச்சாங்க. யார் அறிவிச்சா? நீங்க காட்டிரணும். இப்ப நீங்க இத கட் பண்ணி காட்டணும். நீங்க சும்மா வர மாட்டீங்க. காட்டிரலாம் சார். இந்தி கட்டாயம் எங்க காட்டாங்க சொல்லுங்க. 3வது மொழியா இந்தி தான். எங்க பாரு, அவங்க வேலை படிக்கிறவன பணக்காரன் படிக்கிறானா? ஏழை படிக்கிறவங்க படிக்கட்டும். முதல்ல 1வது படிக்கட்டும், 2வது படிக்கட்டும். அவனுக்கு வாய்ப்பு பண்ணி வெளியில அனுப்பிச்சிடணும். அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன் மாட்டேன்னு சொல்றீங்க? சென்னை மாநாட்டில் எதுக்கு பிரெஞ்சு சொல்லி தரீங்க? எதுக்கு உருது சொல்லி தரீங்க? எதுக்கு தெலுங்கு சொல்லி தரீங்க? அதான் சார், தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்படி முன்னேறணுங்கிறதுக்கு நாங்க ஒரு வழி வச்சிருக்கோம். அது முன்னேறிட்டு தான் இருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்ல நல்ல கல்வி மேம்பட்ட ஒரு மாநிலம் இருக்குது. யார் சொன்னா? கவர்மெண்ட் ஜிஆர் வந்துச்சுன்னா வந்து மேம்பட்ட கல்வியா? பாலிசி பின்தங்கி இருக்கிற மாநிலத்துல இருந்து எடுத்துட்டு வரணுமா, முன்னேறிய மாநிலத்துல இருந்து கொண்டு வரணுமா? தம்பி, பாலிசி வந்து நாட்டுக்கு, மாநிலத்துக்கு. எஸ், நாட்டுக்கு. சரிங்களா? அப்ப எல்லாரும் தானே கொண்டு வரணும்.
உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். சார், அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு, எல்லோராலும் அது நிறைய பேசப்பட்டுருச்சு. ஆனால் கூட்டணிக்குள்ளே இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போனார். ஆனால் இங்கே எடப்பாடி அதை மறுக்கிறார் அப்படின்ற ஒரு குழப்பம் ஒன்று எழுந்துருச்சு. எடப்பாடி அவர்கள் மறுக்கலை. திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னு விளக்கம் கொடுத்தார். கூட்டணி ஆட்சி அமையாது அப்படின்னோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னோம், பாஜகவுக்கு வேலை கிடைக்கிறோம்னு அவங்க சொல்ல. அவர் சொன்னது, அவர் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறத சொன்னாருங்க, என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாரே தவிர பிஜேபி ஆட்சியில் பங்கேற்குமா இல்லை அமைச்சரவையில் பங்கேற்பா அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னு ஹி வாஸ் ஜஸ்ட் கிவிங் த கிளாரிஃபிகேஷன். உங்களெலாம் நீங்கள் எப்படியாவது என்ன நீ அமையக்கூடாதுன்னு நினச்சிங்க, அமைஞ்சிருச்சு, இப்போ எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை எப்படியா குழப்பணும்னு நினைக்கிறீங்க, அந்த முயற்சிக்கு நான் இரையாக மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவர் அந்த பதிலை சொன்னார். இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் அவர் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. முரசொலியில் பிஜேபி பற்றி பாசிட்டிவாக எவ்வளோ விஷயங்கள்லாம் கலைஞர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களான்னு டேட் வரை எடுத்து கொடுத்தார். ஸோ அவங்க இணக்கமாக இருக்கிறத உங்களுக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கேள்வி சரியாக இருக்கும். அவங்க இணக்கமாக இருக்காங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதில் இணக்கம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் திமுகவை நம்பி இல்லை அப்படின்னு சொல்கிற திரு திருமாவளவன் இணக்கமாக இருக்கிறாரு. எங்களை ஒரு கொடியும் பேரணி கூட நடத்த விட மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இணக்கமாக இருக்குது. திருவனந்தபுரத்துலேயும் கன்னியாகுமரியில் வேறு வேறு நிலைப்பாடு இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இணக்கமாக இருக்குது. ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே மட்டும் இணக்கமாக இல்லைன்னு முடிவெடுத்தா என்னங்க அர்த்தம்? அதான் இவங்கெல்லாம் இணக்கமாக இருக்கிறாங்க, அதை இவங்கெல்லாம் இணக்கமாக இருக்கிறாங்கன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி ரொம்ப இணக்கமாக இருக்காங்க, கவலைப்பட வேண்டாம். இல்லை சார், அவங்க தான் சொல்லிடுறாங்களே எங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்குது, எங்களுக்குள்ள சிக்கல்கள் இருக்குது. ஆனால் ஒரு பொது எதிரியாக ஒரு மதவாதம், அதுக்காக நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் திரு நயனார் அவர்கள் பேட்டி கேட்டேன். அப்போ அண்ணன் ஒரு 5-6 முறை ஒரே பதிலை சொன்னார். அதற்கான காரணம் அவர்களுக்கு ஒரே குறிக்கோளுங்கிறது. அவங்க முரண்பாடு இருக்குது, யார் முதலமைச்சர் யார் இல்லை, எல்லா கேள்விக்கும் அவங்கள்ட்ட பதில் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு இப்போ ஒரே குறிக்கோள் தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் களையணுங்கிறத அவங்க ஏற்கனவே சொன்னது போல் காமன் மினிமம் ப்ரோக்ராமே ஒன்று கொண்டு போகிறாங்க. நம்ம 2004 என்டிஏ யூபிஏ கவர்மெண்ட் அமைஞ்ச போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச செயல்திட்டம் வச்சுருந்தாங்க. அதற்கு முன்னாடி வாஜ்பாய் தலைமையில் வைக்கும்போது ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டம் மாறுபட்ட கட்சிகள் கொள்கைகள் கொண்டவங்க. அது மாதிரி இதுக்கும் ஒன்று வரும். ஆனால் இவங்களுக்குள்ள எந்த குழப்பம் கூட நீங்கள் இது கவலைப்பட வேண்டாம். ஆனால் சார், இப்போ என்டிஏ ஆட்சி அமித்ஷா சொன்னார், ஆமாம் தேசிய ஜன கூட்டணி தானே சொன்னார். அவர் முதலமைச்சர் யார் தான் சொன்னாரா? கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? ஞாபகம் இல்லையா? இல்லை, அதுதான் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் தலைமையில் தான் பக்கத்தில் 100 சொல்றாரு. அதில் ஏதாவது நீங்கள் ஒரு ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்லலன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் கலைப்படுப்பீங்க? இல்லை இல்லை இல்லை, அதுல எல்லாம் கிளாரிட்டி. எடப்பாடி பழனி எப்படி அங்கே பிரதமர் மோடியோ அதே மாதிரி இங்கே இனி என் பேரை சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களான்னு எடப்பாடியே கேட்குறாரு. இதுக்கு மேலே ஒரு கிளியரா அப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எவ்வளோதான் மீன் பிடிப்பீங்க? ஆனால் கூட்டணி அமைச்சரவை கூட்டணி ஆட்சிங்கிறது வேற இருக்கட்டுங்க, நீங்க வரட்டுங்க. நீங்க அது ஏங்க நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது நீங்க என்னங்க பிள்ளைக்கு என்ன பேருன்னு கேட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல கல்யாணம் முடியட்டுங்க, அதுக்கப்புறம் பிரசவம் நடக்கட்டுங்க, அதுக்கப்புறம் குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரியட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவாங்க. நீங்க முருகேசன் பேர் வச்சு அது பொம்பளை பிள்ளை வள்ளின்னு பேரை மாற்ற முடியாதுல்ல, அது வரட்டுங்க. அது நீங்க ஏன் கொலைப்படுறீங்க? இல்லை சார், ஆனால் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போதே பொண்ணு எப்படி பையன் எப்படி எல்லாமே சேர்த்து தானே. பொண்ணு பையன் சேர்த்துட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. நான் பொறுத்து குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி. சரி, குடும்பமும் சேரணும்ல. குடும்பம்லாம் சேர்ந்துருச்சு, நீங்க ஏன் கொலைப்படுறீங்க? உங்கள்ட்ட யார் இப்ப அழுதா? இவன் குடும்பம் பிரச்சனை வச்சுங்க, பையன் குடிக்கிறாங்க, பொண்ணு எங்கேயோ சுத்துதுங்கன்னு உங்கள்ட்ட யார் இப்ப அழுதா? என்னன்னா சார், ஓகே, இந்த கேள்வியை எடப்பாடி எதிர்கொண்ட விதமும் இந்த கேள்வியை நயினார் நாகேந்திரன் எதிர்கொள்ற விதமும் தான் இங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு நெருக்கடி வருது இல்ல. நாங்க யாவலாம் கூட்டணி இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு திரு எடப்பாடி. திமுக வீழ்த்துறக்கா நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் சொல்றாரு திரு நயினார். என்ன குழப்பம் உங்களுக்கு? எங்க முரண் இருக்கு? அங்க எந்த குழப்பம்? என்ன முரண் இருக்கு? சிவசேனாவும் டிஎம்கே கூட்டணி வச்சா உங்களுக்கு முரண் தெரியல, காங்கிரசும் மம்தா பானர்ஜியும் கூட்டணி வச்சா உங்களுக்கு முரண் தெரியல, ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் வச்சா உங்களுக்கு முரண் தெரியல. முரண் இல்ல, அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி முரண் நான் சொல்லல. கூட்டணி அமைச்சரவை இப்ப மம்தாவும் காங்கிரசும் வெஸ்ட் பெங்கால் சட்டப்பேரவை எலெக்ஷன்ல கூட்டணி வைக்கல. அமைச்சரவைக்கு நான் 2வது முறையா பதில் சொல்றேன். உங்களுக்கு அமைச்சரவை அமையும் போது உங்களுக்கு தெரிஞ்சிட போது. அமைச்சரவை அமையும் போதுதான். ஆமா, அது எவ்வளவு சீட் வரும்னு பார்க்கணும்ல. ஒரு பேச்சுக்கு ஏடிஎம்கே தனி மெஜாரிட்டி கிடைக்கல, கூட்டணி அமைச்சர் அமைச்சாகணும். தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட டிஎம்கே கூட்டணி அமைச்சரவை எல்லாம் அமைச்சதில்லை. ஆனா அவங்க என்ன பாடுபட்டாங்கன்னு எல்லாரும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம், அது கண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் தனி மெஜாரிட்டி கிடைக்கும்ன்ற நீங்க கிடைக்காம போது நினைக்கிறீங்க. நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒருவேளைன்னு சொல்லிதானே, அந்த ஒரு வேளையில நான் பொழுதுபோக்க வேண்டாம் நான் சொல்ல வரேன். அது அமையும் போது பார்ப்போங்க தான் என்பது. ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மற்ற கட்சிகள் துரோகம் செய்வார்கள், பிஜேபி துரோகம் செஞ்ச கட்சி கிடையாது. மற்ற கட்சிகள் நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க, ஆல் இண்டியா பார்ட்டி நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக காங்கிரஸ் உட்பட பலர் பண்ணியிருக்காங்க. அப்படி பிஜேபி பண்ணக்கூடிய கட்சி கிடையாது. நான் உதாரணம் மாநிலமாக சொல்வேன்.
அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஈவன் பிஜேபியை கூட சார் கூட்டணி அமைச்சரவைக்கான தேவை இல்லாம தனி மெஜாரிட்டியில ஜெயிச்ச போதும் கூட கூட்டணி அமைச்சரவை அமைச்சாங்க. 303 ஜெயிக்கும் போதோ 214 19 ரெண்டுலயுமே அவங்க சிங்கிள் மெஜாரிட்டி தான். ஆனாலும் கூட்டணி என்டிஏ அரசு உங்களுக்கு வந்து பெருந்தன்மைக்காரங்க அப்படியா? அப்ப அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல? எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பாத்துடுவாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கணுமா எதிர்பார்க்க வேண்டாமா செய்யணுமா அது அவங்களுக்குள்ள பாத்துடுவாங்க. நீங்க கவலைப்படுறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாதுங்க. ரைட் சார், நான் கவலைப்படல. ஆனா அதிமுக காரங்களும் பிஜேபி காரங்களும் அடிச்சுக்கிறாங்க. அவங்க யார் அடிச்சிருக்கா? எடப்பாடி இப்படியே பேசிட்டு இருந்தாரு. யார் அடிச்சுக்கிட்டா? அவரு ஜெயக்குமார் பேட்டி கொடுத்திருக்காரா? சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் சார், கட்சியில உறுப்பினரா இருக்கக்கூடிய அதெல்லாம் யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. அவங்க வந்து அது பிஜேபி காரங்க கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது. நீங்க ப்ராக்சில போட்டு வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. எங்களுக்கு தெரியாது. நாங்க இவ்வளவு நாள் அண்ணாமலையை நயினார் மத்தவங்களை எல்லாம் ஆதரிச்சவங்க எடப்பாடி திட்டுறாங்க. எடப்பாடி ஆதரவாளர் குரூப் இருக்குங்க, நிறைய ப்ராக்சி குரூப் எல்லாம் திட்டமிட்டு பண்றாங்க. யார் பண்றாங்கன்னு எங்களுக்கும் தெரியுங்க. நாங்க அவ்வளவு தினங்களா உட்காந்துருக்கோம். நீங்க எல்லாம் சோசியல் மீடியா பார்க்க முன்னாடி உள்ள வந்தாங்க. அடக்கத்தோட சொல்லிக்கிறேங்க, சரிங்களா? அதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் குளத்து பிள்ளை இருக்கும்போது வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து நிறைய தெரியும். இந்தியாவிலே முதல் ஐடி அமைச்ச கட்சி சொல்லுங்க. பாஜக தானா? ஏடிஎம்கே தெரிஞ்சுக்குங்க. அதான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் விவரம் தெரியுங்க. யார் யார் என்ன பண்ண. நீங்க எல்லாம் என்ன கேமா பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்தியாவில முதல்ல போட்ட கட்சியை சொல்லுங்க. அது ஏடிஎம்கே தானா? பிஜேபி. ரைட். நம்ம பிரசாந்த் கிஷோர் 2014. அதான் சொல்ல வரேன். அப்படி எல்லாத்தையுமே பண்ணவே தான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதற்கு பிறகு ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் நீங்க வந்து ஓன்றீங்க. அவங்க ஃபாலோ பண்றவங்க அப்டேட் ஆகி போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒருவேளை அப்படியே தேங்கி நின்று இருந்தாங்கன்னா மாட்டிப்பாங்கல்ல. உங்களோட அக்கறை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க. உங்களுக்கு தேவன் சோசியல் மீடியால பாக்குறோம்ல சார். அதாவது சோசியல் மீடியால ஃபேக் அக்கௌண்ட்ல போட்டு படிச்சு பண்ணிட்டு இருக்கிறவங்களை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க ஜெயக்குமார் பேசினார்னு சொல்லுங்க, சிவி சண்முகம் பேசினார்னு சொல்லுங்க, இபிஎஸ் பேசினார்னு சொல்லுங்க, கேபி முனுசாமி பேசினார்னு சொல்லுங்க, நயினா நாயந்திரன் சொன்னார் சொல்லுங்க, அண்ணாமலை சொன்னாரு, எச் ராஜா சொன்னார், தமிழிசை சொன்னாங்க, வானதி, ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க. அவங்க மட்டுமே இல்ல சார் கட்சி. அவங்க தான் கட்சி. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க என்ன மூட்ல இருக்காங்க? தொண்டர்கள் அப்படினாலே தலைவர் பேச்ச கேட்கறவங்க தான் தொண்டர். ஆனா ஒரு அதிருப்தி. மல்லை சத்யாவும் இவர் என்ன பண்ணாங்க, துறைவிக்கு என்ன பண்ணாங்க, ஒரு 24 hours தான் டைம். அது மறுநாள் என்ன பண்ணாங்க, கை கொடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அதான் தொண்டர். இணைத்து வைப்பவன் தான் வைகோ அப்படின்னு சொன்னாருன்னா எங்க அண்ணன். அவ்வளவுதான். அது மனக்கசப்பு இருந்தாலும் மறுநாளே சரியும். இல்ல சார், ஆனா பல முறை கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா அமைஞ்சும் கூட அது தேர்தல் களத்துல வெல்ல முடியாம போனதுக்கு காரணமா தலைவர்கள் ஒன்னாயிட்டாங்க. ஆனா தொண்டர்கள் ஜெல்லாகல, கீழ் மட்டத்துல ஒன்னாகல அப்படின்னு. தொடர்ந்து 3 முறை வென்ற கட்சி அதிமுக. எம்ஜிஆர் தலைமையில தொடர்ந்து 2 முறை வென்ற கட்சி அதிமுக. ஜெயலலிதா தலைமையில தொடர்ந்து 2வது முறை ஒரு தடவை ஜெயிச்சிருக்கான்னு சொல்லுது திமுக கூட்டணி. எந்த அசம்பிளி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கான்னு சொல்லுது. அப்ப என்ன காரணம்? அவங்க எல்லாம் கூட்டணி வச்சது இல்லையா? எங்க எப்பங்க 67 70 ஏங்க நீங்க அண்ணாமலை புரிய நீங்க வச்சு எத்தனை தடவை அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருப்பீங்க? 67க்கு அப்புறம் முதலமைச்சர் வேற, அதுக்கப்புறம் முதலமைச்சர் மாதிரி அதை சிம்பிள் ஓட்டுவாங்க. நம்ம 100 முறை பார்த்திருக்கோம் இல்லைங்க. அதுக்கு பிறகு கருணாநிதி இருந்தாருங்க, அதுக்கு பிறகு ஸ்டாலின் இருக்கிறாருலங்க. எப்பயா வந்திருக்காங்களா சொல்லுங்க. தேர்தலில் எம்ஜிஆர் தோக்கடிச்சாங்க சட்டமன்றத்துல. நான் சட்டமன்றம் சொல்லிட்டு சொல்றேன், சரிங்களா? ஒரு முறையா மீண்டும் வந்திருக்கீங்களா ஆட்சின்றேன். கேரளால கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கு திரும்ப, சரிங்களா? வந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். அப்ப நான் கேக்குறது, நீங்க தோத்தீங்களா ஜெயித்தீங்களா இல்ல, தோக்குற காரணம் சொன்னீங்களே ஒற்றுமையின்மையினால தோற்றார்கள்னு. அப்ப டிஎம்கே துணை வர முடியாம போச்சு, என்ன காரணம்னு கேக்குறேன். சோ அப்ப இந்த கூட்டணி கீழ் மட்டத்துல எல்லாம் எந்த நல்லா இருக்கிறாங்க, இருந்தாலும் சரியாகும். நல்லா இருக்கிறாங்க, ஏதாவது 1-2 தான். அதுக்காக தான் ஒரு வருஷம் முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. சரி ஆயிக்கணும் அப்படின்னு. ஆமா, 4 இருக்குதானே. நான் சொல்ல சிவசேனாக்கும் டிஎம்கேக்கும் அலைன்ஸ் இருந்தா உங்களுக்கு ஏங்க உறுத்த மாட்டுது? தமிழர்களை மராட்டியிலிருந்து துரத்தி விட்டவர்கள் வந்து ஏன் உறுத்த மாட்டுது? பேசுனீங்களாங்க. இப்ப இந்தி வரைக்கும் திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அமல்படுத்துவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் திட்டல. என்ன சொன்னாரு? என்ன கட்டாய மொழி? ஸ்டாலின் சொன்னா கோபப்பட மாட்டேன், உத்தவ் தாக்கரே சொன்னா கோபப்படுவேனா? இல்ல இல்ல சார், எங்க திணிக்கிறான்னு கேப்பல்ல. அங்க திணிக்கிறதா சொல்லி எங்க திணிக்கிறான்னு கேப்பல்ல. மகாராஷ்டிரால எங்க திணிக்கிறாங்க. எங்க 3வது மொழின்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அது இந்தி கட்டாயம்னு அறிவிச்சாங்க. யார் அறிவிச்சா? நீங்க காட்டிடணும். நீங்க காட்டிடணும். இப்ப நீங்க இத கட் பண்ணி காட்டணும். நீங்க சும்மா வர மாட்டீங்க. காட்டிடலாம் சார். இந்தி கட்டாயம் எங்க காட்டாங்க சொல்லுங்க. 3வது மொழியா இந்தி தான். எங்க? மகாராஷ்டிரால. சொல்லுங்க. யூ ஷோ மீ. எஸ், நியூஸ்ல வந்துச்சு. உத்தவ் தாக்கரே சும்மா எதிர்த்துட்டாரா சார்? ஸ்டாலின் எதிர்த்தாரு. இந்தி தீர்ப்பு தானே சொல்றாரு. இது இன போராட்டம், இனப்பகைன்னு உதவி சொல்றாரு. 3வது மொழியை எது வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப பாத்தீங்களா மகாராஷ்டிரால நிலைமைன்னு ஸ்டாலினே பேசுறாரு. ஹிந்தி இப்ப நீங்க பேசுறது வாபஸ் வாங்க கூடாது. எனக்கு சும்மா வாபஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். பக்கத்துல நியூஸ் கார்டு போட்டு விட்டுறலாம். நான் போடு நியூஸ் கார்டுலாம் என்ன போட கூடாது. சொன்னது போடணும். நீங்க ஒரு தப்பான செய்தி போடுங்க. நான் சொல்லுங்க, தேவேந்திரன் ஒரு தப்பான செய்தி போட்டாரு, போட தேவேந்திரன் போட்டு கேட்ப சொல்லுவீங்களா? நியூஸ் கவர்மெண்ட் அறிவிச்சாதான் அனௌன்ஸ்மெண்ட்.
நீங்க அறிவிச்ச அனௌன்ஸ்மெண்டா சார் எதிர்க்கட்சிகள் நீங்க எதுக்கு அங்க திட்டுது? அவதூறு வழக்கு போட்டுவிட்டு போலாம்ல மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சார்பில். இந்த காமெடி மகாராஷ்டிரா ஹைகோர்ட்ல ஒரு அவதூறு வழக்கு போட்டுவிட்டு போலாம்ல சார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரைக்கும் பேசுறாங்க. இல்ல சார், தமிழ்நாடு சட்டப்பேரவை வரைக்கும் பேசுறாங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஹிந்திய கம்பல் பண்ணாங்க அப்படிங்கிற வார்த்தை மூணாவது மொழியா ஹிந்தி தான் சொன்னாங்க. நான் சொல்லுங்க, நான் அதை ப்ரூவ் பண்ணுங்கன்ற செய்தியை பக்கத்துல போட சொல்லி இந்த காமெடி என்ற பண்ணாதீங்கன்ற தேவேந்திர பட்னாவிஸ் சொல்லிருக்கணும், அமித்ஷா சொல்லிருக்கணும், நரேந்திர மோடி சொல்லிருக்கணும், கவர்மெண்ட்ல யாராவது ஒரு மினிஸ்டர் போங்க உங்களுக்கு யாராவது சொல்லிருக்கணும் ஹிந்தி தாங்க மூணாவது கட்டாயம் படிக்கணும்னு சொல்லி சொல்லு. அப்ப நான் பேசுறேன். அப்படி ஏதாவது நியூஸ் போடுங்க, நான் நீங்க 1000 போட்டுறலாம் சார். 1000 நீங்க தப்பு போடுவீங்க, நான் வந்து அது பொறுப்பெடுக்கணுமா? ஐயோ தேவேந்திரன் போட்டாருன்னா வேற வாக்கா? தப்பா நியூஸ் போட்டா அதுக்கு அவதூறுலாம் வந்து ஏன் கலப்பறீங்க? போட்டுக்க முடியாது. என்ன சார் பொழுதுபோக்காம இவ்வளவு பெரிய மோசமான விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா அரசியல் பண்றீங்கல்ல, அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. கவர்மெண்ட்டுக்கு எதிராக 2 முறை இந்தி திணிப்பை வலுவாக எதிர்த்தவர்கள் சொல்லுது திமுக. 2 முறை இந்திய திணிச்ச யாருன்னு சொல்ல மாட்டேது. 2 முறை இந்தி திணிப்பை கடுமையாக எடுத்து போராட்டம் நடத்தி சொல்றீங்களா? யார் திணிச்சான்னு சொல்லுங்களேன். யார்? காங்கிரஸ் தான் சார். பக்கத்துல பாத்துறீங்க, அங்க கேட்க வேண்டியதான். அண்ணன் செல்வப்பன் எஸ் கரெக்ட், எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வரேன்றாங்க. என்ன கரெக்ட் பண்றாங்க? அப்டேட் ஆகறதாங்க. ஆல் இந்தியா லீடர் ஒருத்தர் சொல்லுங்க, ஹிந்தியை ஏற்க முடியாது நீங்க கர்கே சொல்லுங்க, இல்லாட்டி வந்து சோனியா சொல்லுங்க, ராகுல் சொல்லுங்க. ஒரு ஏற்க முடியாதுன்னு ஏன் சார் சொல்லணும்? அப்படிதானங்க சொல்றீங்க. விருப்ப மொழியா நீங்க படிச்சுக்குங்க. ஆனா இங்க இருமொழி கொள்கை தான்றாங்க. கேள்வி இல்லன்னு சொல்லி சார் நம்ம டைவர்ட் ஆகி எங்க நிறைய இருக்கு. கேள்வி எங்க இல்ல நானே பாக்குறேன். பாலிசி வேற சார், அது மும்மொழி, இது இருமொழி சார். சார் மும்மொழியில தமிழ்நாட்டுல 100 இருக்குன்னு சொல்லிட்டேன். திரும்ப தனியார் ஸ்கூல்ல இருக்கு சார். எஸ், அப்புறம் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் பாலிசி கிடையாது. கவர்மெண்ட் பாலிசி கிடையாது. அப்ப தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்னா தமிழ்லாம் கிடையாதா? அவன் யார்? தெலுங்குனா, மராட்டியா, அந்நியனா, வெளிநாட்டோனா? அங்க ஏழை படிக்கிறவன பணக்காரன் படிக்கிறானா? ஏழை படிக்கிறவங்க படிக்கட்டும். முதல்ல 1வது படிக்கட்டும், 2வது படிக்கட்டும். அவனுக்கு வாய்ப்பு பண்ணி வெளியில அனுப்பிச்சிடணும். அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன் மாட்டேன்னு சொல்றீங்க? வாய்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க கொடுக்குறீங்க? ஆப்ஷன் இருக்கா? சென்னை மாநாட்டில் எதுக்கு பிரெஞ்சு சொல்லி தரீங்க? எதுக்கு உருது சொல்லி தரீங்க? எதுக்கு தெலுங்கு சொல்லி தரீங்க? அதான் சார், தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்படி முன்னேறணுங்கிறதுக்கு நாங்க ஒரு வழி வச்சிருக்கோம். அது முன்னேறிட்டு தான் இருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்ல நல்ல கல்வி மேம்பட்ட ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. யார் சொன்னா? கவர்மெண்ட் ஜிஆர் வந்துச்சுன்னா வந்து மேம்பட்ட கல்வியா? வேற எதை வச்சு இல்லைன்னா படிக்க சொல்லுங்க சார். 3ஆம் கிளாஸ் படத்தை 2ஆம் கிளாஸ் படிக்க சொல்லுங்க சார். 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்க சொல்லுங்க சார். சார் இதே தான் சார். என்ன சார் இதே தான் உங்களுக்கு கேக்குறாங்க. உத்தரப்பிரதேசத்துல படிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அது பிமார் ஸ்டேட்டுங்க. அவ ஏற்கனவே வீணா போனவங்க. நீங்க தானே வளர்ந்த ஸ்டேட். கம்பேர் அதை வச்சு பண்ணீங்கன்னா அத தானே சார் கேட்பாங்க. பஸ் அவன் வந்து உருப்படி இல்லாத ஸ்டேட்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போதான் நீங்க சொன்னீங்க நாங்க சூப்பரா இருக்கும் கல்வியில. படிக்க முடியுதான்னு கேட்டேன். உருப்படி இல்லாத ஸ்டேட்டை விட உருப்படியான ஒரு ஸ்டேட்டுக்கு ஏன் இந்த நெருக்கடி கொடுக்கணும்? உருப்படியா போயிட்டு இருக்காங்க. கிளைம் பண்ணிருக்கீங்க படிக்க சொல்லுங்க. நான் சொல்ற கொஞ்சம் காதுல வாங்க தயவு செய்து. நாங்க சூப்பரா ஒரு கல்வி திட்டம் வச்சிருக்கோம். கல்வியில இந்தியாவில் சூப்பரா. இப்ப நீங்க சொன்னீங்க மத்தவங்க ஸ்டேட்மெண்ட் நான் விட்டுறேன். நான் தான் சொன்னேன் 5ஆம் கிளாஸ் பையனா 3ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்க சொல்லுங்க. என்ன ஏசர் ரிப்போர்ட் படிக்க சொல்லி வந்துருச்சுன்னு சொல்றேன். அதேதான் பதிலுக்கு உத்தரப்பிரதேசம் பீகார்னு கேட்பாங்க. அவங்க தான் பின்தங்கி இருக்காங்க. பதில் வழங்க மாட்டுது. I should rethink. இந்தியால ஒரு பாலிசி பிமார் ஸ்டேட்ல உத்தரப்பிரதேசம் உட்கார்ந்திருக்காங்க. வீணா போன ஸ்டேட் நம்ம அடையாளப்படுத்தப்பட்டிருக்கோங்க. அவன் படிக்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அடையாளம் தானே சார். அப்படி இல்ல அடையாளம் தானே படுத்த வளர்குன்ற மாநிலம். நீங்க தானே வளர்ந்த மாநிலம், வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்க. நீங்க தானே வளர்ந்த மாநிலம். நம்பர் 1 நீங்க தானே சொல்றீங்க. இப்ப சார் பாலிசி பின்தங்கி இருக்கிற மாநிலத்துல இருந்து எடுத்துட்டு வரணுமா, முன்னேறிய மாநிலத்துல இருந்து கொண்டு வரணுமா? தம்பி பாலிசி வந்து நாட்டுக்கு, மாநிலத்துக்கு. எஸ், நாட்டுக்கு. சரிங்களா? அப்ப எல்லா தானே கொண்டு வரணும். பெஸ்ட் நீங்க என்னங்க வச்சிருக்கீங்க? திரும்ப திரும்ப ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க. மரத்தடியில பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்காங்க. உங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சு நான் பாத்துருக்கலங்க. மேற்கூரை இடிச்சு செய்தி பார்க்க மாட்டீங்களா? கண்ணை மூடிடுவீங்களா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஜார்க்கண்ட்ல ஒரு மரம் விழுந்துச்சா சொல்லுவீங்களா? இல்ல சார், அங்க ஒரு 10ன்னா இங்க ஒரு 2 தானே சரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எப்ப சரி பண்ணுவீங்கன்ற? எப்ப சரி பண்ணணும்? எஸ், அதையும் சரியாக்கணும், அதுவும் சரியா. நம்பர் 1ல சொன்னீங்க. எதுல ஜிஆர் தவிர எதுல நம்பர் 1 கேட்டேன். பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ ஏன் புள்ளைய நான் படிக்க வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணீங்க? அதுல படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு போராடினாங்க? என்ன போராட்டம்? ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா சார் உடனே? கூட்டணி சார். நீங்க you are killing your time. I cannot engage that. நீ உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு கில் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கலாம். நான் அதை வந்து செய்ய மாட்டேன். ரைட் சார். கூட்டணியில இப்ப இந்த இஷ்யூஸ் கூட்டணி ஆட்சியா இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி ஒன்று இயல்பா இருந்துச்சு சார். இவங்க கூட்டணி அமைச்சரவை இல்ல கூட்டணி அமைச்சரவை இல்லையான்ற இதுலயே இவ்வளவு பிரச்சனை போகுதே. எங்கெங்க பிரச்சனை போச்சு? என்னங்க நான் வந்து ஒரு கற்பனையில நீங்க எவ்வளவு நேரங்க கேள்வி கட்டமைப்பீங்க? கூட்டணி அமைச்சரவைக்கு எங்கெங்க பிரச்சனை போச்சுன்னு கேட்டல, அது சொல்ல மாட்டேன்றீங்க. அப்ப அது அப்புறம் தான் இப்பயே இவ்வளவு பிரச்சனை போதே. அதுக்கு பதில் சொல்லுங்க, அடுத்து பேசுவோம்.
சார் சிவி சண்முகம் நேத்து என்ன சொன்னாரு சொல்லுங்க, நான் பதில் பேசுறேன். கேபி முனுசாமி சொல்லிட்டாரு சொல்லுங்க, ப்ரொஃபசர் சீனிவாசன் சொல்லிட்டாரு சொல்லுங்க, நான் வந்து பதில் சொல்றேன். இப்படி ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி எழுந்ததே இல்லை சார். ஜெயலலிதாவோ இதற்கு முந்தைய 21 தேர்தலே கூட கூட்டணி அமைச்சரவையான எடப்பாடி பார்த்து ஒரு கேள்வி எழுந்ததில்ல. இப்ப எழுதுனா ஏதோ ஒரு பிரச்சனை வருது இல்ல, அது ஒரு சிக்கல் தான். 2006 கேள்வி எழுந்ததா? எழுல எழுந்தது இல்ல, மைனாரிட்டி இருக்கும்போதே எழுதல. சரி, எழுந்த போது முடியாதுட்டாங்க, எழுந்த போது முடியாதுட்டாங்க. 2006 உங்க வயசு என்ன? சின்ன பிள்ளை, சரிங்களா? சின்ன பிள்ளை. தெரிஞ்சுக்கங்க. தங்கபாலு அண்ணன் திருச்சியில திமுக மாநாடுல கேக்குறாரு, முடியாதுன்ட்டாங்க. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சாங்க? யார் ஜனநாயகம் பேசுவது? யார் ஜனநாயகம் பேசுவது? அந்த லெவல்ல இருந்தாங்க. அப்படி யாருக்கு கொத்தடிமை நீங்க சொல்லணுங்க. நீங்க சொல்றீங்களா அடிமைப்பட்டு விட்டது பாஜக வந்து அதிமுகவுக்கு அதிமுக வந்து பாஜகவுக்கு அடிமைப்பட்டு சொல்லாங்கல்ல. நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க அரசியல்ல மாநில கட்சியோட ஸ்டாண்ட் அப்படி இருந்துச்சு. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா கூட்டணி மந்திரி சபையில கேட்கற அளவுக்கு? எனக்கு மைனாரிட்டியா இருந்தா கூட உனக்கு மந்திரி கிடையாதுன்னு சொல்ற லெவல்ல இருந்துட்டு அப்படி ஒரு இல்லவே இல்லைங்க. நான் 100 உதாரணம் சொல்லுவீங்க, டயர்ட் ஆயிருவீங்க. நீங்க சொல்ல போறீங்களா? 2019 அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு எழுதி கொடுத்த அமைச்சரவை பதவி என்னாச்சுன்னு கமல்நாத் எழுதி கொடுத்தது காட்டினார் கலைஞர். இவ்வளவுதாங்க, இஷ்டம் தான் வாங்க, கஷ்டம் தான் போங்க. திமுக இல்லாமல் 2009 தேசிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பதவியேற்று அதுக்கப்புறம் திரும்பி வந்து மன்மோகன் சிங் வெளியே இருக்கிறாங்க. என்னங்க இப்படி அவங்க எல்லாம் நாங்க சொல்லிட்டோங்க, வந்தா வரட்டும் வராட்டி போட்டுங்க, அதையே அழைப்பாக ஏற்று அப்படின்னு போனாங்க. என்னங்க நீங்க மாநில சுயாட்சி, மாநில உரிமை, மாநில கட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கா நடந்ததா இல்லன்னு வரலாறு போய் பாருங்க. அதிமுக வரலாறு சார் அப்படி கிடையாதுல்ல. இங்க கூட்டணி அரசு ஜெயலலிதாட்டையோ அதிமுக வரலாறு ஒன்று சொல்லிடுவேன். அப்படி எடப்பாடி வரலாறுக்கு வாங்க சார், எடப்பாடி வரலாறுன்னு சொல்லிடுவேன். அப்புறம் நீங்க சார் ஏதாவது ஒன்று வாங்க சார் நீங்க. அவ்வளவுதான். 21 தேர்தலில் வராத அந்த கேள்வி இப்ப வருதுன்னா, அப்பயும் கூட்டணி இருந்துச்சு, அப்ப வராத கேள்வி இப்ப வருதுன்னா வரல. உங்களுக்கு டாபிக் இல்ல, கண்டென்ட் இல்ல அர்த்தம். அவங்கள்ட்ட தெரியும், அவங்களும் பேசுறாங்கன்னா அவங்க பேசுறது யார் பேசுறா நான் கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி நீங்க கேட்டீங்க, அவர் பதில் சொன்னாரு. அவர் சொன்னாரா அந்த கேள்வி முன்னாடி எழல இல்லங்க? திரு எடப்பாடி பழனிசாமி, திரு நயினார் நாகேந்திரன், திரு அமித்ஷா 3 பேர் பேசியிருக்காங்க இதை பத்தி. இந்த 3 பேரோட ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, கான்ட்ரடிக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க பேசுற அர்த்தம் இருக்கு. அவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சின்னு சொல்லிட்டார். நீங்க ஒல்ட்டி பாக்குறீங்க. இதுதான் உங்க முயற்சி, எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் உங்களுக்கு 2-3 பேர் இங்க பார்த்துட்டேன், அவங்க எல்லாம் எதிர் சீட்ல உட்கார்ந்து சொல்றதெல்லாம் நடக்காமலே இருக்குது. அதனால இதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க. இப்ப என்னன்னா ஷீட் ஷேரிங்ல ஒருவேளை என்ன 90-100ன்றாங்க. என்டிஏ ஷீட் ஷேரிங்ல என்ன நடக்குதோ அது அப்படியே இங்க நடக்கும். அங்க குளறுபடி வந்தா இங்க குளறுபடி வந்துடும். அங்க சக்சஸ்ஃபுல்லா போனா இங்க சக்சஸ்ஃபுல்லா போகும். இல்ல சார், என்டிஏன்னு மொத்தமா வாங்குவாங்க. இப்ப அதிமுக பிரிச்சு கொடுக்கற அந்த உள்கூத்து கொடுப்பாங்களா, ஒதுக்கீடு கொடுப்பாங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துருவோம். நீங்க ஏன் குழப்பறீங்க? விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு சீட் கொடுக்க போறாங்க? போன தடவை 6 வாங்கியிருந்தாங்க, இந்த முறை 6 தானே தெரியல. மேபி அப்புறம் உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? கூடவே இருக்கிற உங்களுக்கே தெரியலையே, எனக்கு எப்படி தெரியும்? பிஜேபிக்கு இந்த தடவை எத்தனை கொடுப்பாங்க தெரியல. நீங்க சொன்ன நான் அலாட் பண்றேன். எடப்பாடி பழனிசாமி என் பேரு. எனக்கு இல்ல சார், அதான் சொல்றேன், கற்பனையில எவ்வளவு கேள்வி உங்களால கட்டமைக்க முடியும்? இல்ல சார், கூட அப்ப உங்களுடைய அபிலாசை எக்ஸ்போஸ் ஆகி நீங்க அம்பலப்படுவீங்களே. எதனால சார் 19 தேர்தலில் பாஜக வேற சொல்றேன் பாருங்க, உங்க ஆசை 2021 கூடுதலான சீட், 2021 கூடுதல். அதுதான் கேட்கிறேன், அதான் சொல்லிட்டேன். 2019 பாஜகவோட நிலைமையும் அதுல இருந்து 21க்கு சீட் ஷேரிங். உங்களுக்கு இப்ப 24ல பாஜக வளர்ந்திருக்குல்ல. உங்களுக்கு பாஜக எவ்வளவு அக்கறை இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாரும் தெரியுங்க. அதனால 2021 கூட சீட் தான் கேரண்டியா. அப்படி நீங்க சொல்லுங்க, திமுக கூட்டணியில நான் இப்ப சொல்லிட்டேன்ல, நீங்க தெரியல சொன்னீங்க, நான் தெரியல சொல்லிட்டேன். 19 தேர்தல்ல என்ன லெவல்ல ஜெயிச்சாங்களோ அதே தான 24 ஒரு எம்பி தான் ஜெயிச்சாரு. விடுதலை சிறுத்தைகள் இப்ப 2 ஜெயிச்சாரு சார். ஒன்னு உதயசூரியன்ல ஜெயிச்சாங்க. அதான் இப்ப அவங்க 2 வச்சிருக்காங்களா தனியா, பானச்சந்திரத்துல வச்சிருக்காங்கல்ல கையில. அப்ப எங்களுக்கு விக்கிறாங்கல்ல, அப்ப சொல்லுங்க அவங்களுக்கு, சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு எப்ப எவ்வளவு கொடுப்பீங்க? 12 சொல்ல முடியல. நான் சொல்லிட்டேன்ல, போன முறை கொடுத்த கூட நீங்க அதையா சொல்லுங்க. போன முறை கொடுத்த கூட சார் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லக்கூடிய ஆளு என்ன? இப்ப என்கிட்ட எங்க கேக்குறீங்க? இல்ல சார், கணிப்பு தான். நானும் கணிக்கணுமா? கணிக்க வேண்டியது. அதான் நீங்க கற்பனையில கேள்வி கட்டமைச்சா பாக்குற காமெடியா கேள்வி. இது ஒரு சிக்கலாகும், மறுபடியும் இது ஒரு பிரச்சனையாகும். நீங்க அப்படி சிக்கலா நினைச்சிருக்கு, உங்களுக்கு விக்கலாகும், வேறதாகாது. தனியா சந்திக்கிறாங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவையில, ஆமா, எனக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுப்பான்னு கேட்டாரு. உங்களுக்கு இவ்வளவு லஞ்சம் வாங்கிக்கங்கன்னு சொன்னார். 2 பேருமே வந்து ஏடிஎம்கேக்கு அவர் துரோகம் பண்ண, பிஜேபி ஒரு துரோகம் பண்ண, பெட்டியில் 2 பேர் போகும்போது 2 பெட்டி ஆளுக்கு எடுத்து போனாங்க. பாக்கல நீங்க? அதான் நீ வந்து கொடுத்துட்டு போனாரு. 2 பேரும் ஆளுக்கு 2 பெட்டி எடுத்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி 2 கட்சி நாசமா போட்டு முடிவு பண்ணாங்க. என்னங்க தனியா சந்திக்கிறாங்க? அசம்பிளி நடந்துட்டு இருக்கு, எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரு, பாஜக சட்டமன்ற குழு தலைவர் இருக்கிறாரு, சந்திக்கிறாரு. என்ன எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. மற்றவங்களாம் நீங்க பேசவே மாட்டேன்றீங்களே.
திருச்சியில 3 பேர் செத்து போயிட்டாங்க ஒரே தெருவில், பேச மாட்டேன்றீங்களா? யாராவது ஒருத்தர் கேட்குறீங்களா? கோயில்ல கொடுத்த மோர்லயோ நீர்பானத்திலயோ கொடுத்ததுனால இறந்துட்டாங்க அவன. அப்ப வேற வேற ஊர்ல நடந்திருக்கணும், இப்படி ஒரு தெருவில் போனாங்க, எப்படி கேட்க மாட்டேன்றீங்க? யாரும் இந்த லாஜிக் யோசிக்க மாட்டேன்றீங்களே? அதை பத்தி ஏதாவது விவாதம் இருக்குதா? எங்கேயாவது சாயந்தரம் 8 மணி 7 மணிக்கு எங்க நிகழ்ச்சி நடக்குதா? உங்களுடைய விவாதங்கள்லாம் எப்படி இருக்கு? எப்படியாவது உடச்சிட மாட்டோம். எவ்வளவு பதறீங்க பாவம். திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சரியா கேட்டீங்க. உங்களுக்கு ஏங்க இவ்வளவு பயம்னாரு? திரு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய திமுக இருக்கிற புரிஞ்சுக்க முடியும் ஒரு கட்சி தலைவர் முதலமைச்சர். நீங்களும் எங்க இவ்வளவு தூரம் படுறீங்க? அதான் உங்களுக்கு வரவெல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கலாம், அப்படியே கொலைப்படுறீங்க? புரியவே இல்லையே. நீங்க எது 3 பேர் செத்து போயிட்டான் அதை பேச மாட்டேன்றீங்க. அது என்ன வாட்டர் கண்டாமினேஷன்? இல்லைன்னா கோயில் கொடுத்தா நிறைய பேருக்கு குடிச்சிருப்பாங்க. அப்ப நிறைய பேருக்கு போய் ஒரே தெருக்காரனா குடிச்சானா? அப்படித்தானே பல்லாவரத்துக்கு சொன்னீங்க. அதை பத்தி கேள்வி கேட்ட பேட்டியாளருக்கு வந்து திரு தாமோன் முரசன் என்ன பதில் சொன்னாரு? அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க. இல்லை சார், இப்போ போன ஆட்சிகள்ல எல்லாம் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அதெல்லாம் பேசு பொருளாக மாற்றிச்சு, பேச வச்சுது. வெறும் அறிக்கையோ இதோட நிற்காம களப்போராட்டமாக முன்னெடுத்தாங்க, ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டாங்க. அது ஒரு அட்டென்ஷனை பெரிய பாஜக அந்த அளவு செயல்படுறது இல்லைன்னு நான் பல முறை சொல்லிட்டேன். எனக்கு எப்பயும் மாற்றுக்கிறது கிடையாது. இவங்க கூட்டணி சேர்ந்தாங்கிறக்கா நான் மாற்றி சொல்ல மாட்டேன். அதில் எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. திமுக தான் ஆச்சந்த எதிர்க்கட்சி நான் 100 முறை சொல்லியிருக்கேன். திமுகவை போல பொலிட்டிக்கல் நெரட்டிவ் உங்களால் செட் பண்ண முடியல நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அது இப்பயும் செட் பண்ணல, இதுக்கு முன்னாடி செட் பண்ணல. நான் 100 கம்பேரிட்டிவாக போன முறை பிஜேபி பெட்டராக செயல்பட்டு இருந்துச்சு, ஏடிஎம்கேவோட அக்ரெசிவாக செயல்பட்டு இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்தாலும் தான் சேராட்டாலும் தான். பிஜேபி செஞ்சதுமே 10 தான் நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அதிமுக செஞ்சு 10ங்கிறத மாற்றி சொன்னதே இல்லை. இப்பயும் அதே நிலைமை. இவங்க சேர்ந்துட்டாங்கிறக்கா பிரமாதம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் போகுது, இப்போ கூட்டணியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி பின்னாடி வந்து இணைஞ்சு போராட்டம் நடத்துறதுக்கான முயற்சி இருக்குது, அது எனக்கு தெரியும். அதுல என்ன குழப்பம் இல்லை. ஆனால் அவங்களோட அக்ரெசிவ்னஸ் பத்தாதுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகம். ஏன்னா இப்போ இது ஒரு டைவர்ஷனுக்கு இதெல்லாம் கேட்டீங்களா, இதெல்லாம் கவனிச்சிங்களா? திரு பொன்முடி பிரச்சனை கவனிக்க வைக்க வேண்டியவங்களே இதை கேட்டுட்டு இருக்கிறது சரியா? பொன்முடி பிரச்சனையுமே நல்லா பண்ணிருக்கலாம். அவங்க எல்லாம் சம்பிரதாயத்துக்கான முயற்சி தான் தெரியுது. ஆனா அவங்களை நோக்கி வர கேள்விகளுக்கு மட்டும் நீங்க ஏன் இதை கவனிக்கல, இதை பேசலைன்ட்டு போறது, பேச வைக்க வேண்டியவங்க தானே. ஆமா, அவங்க பேசலன்னு தானே சொல்றேன். ஆமா, அந்த அளவுக்கு செய்யலன்னு தானே சொல்றேன். நான் வந்து சூப்பரா செயல்படுறாங்க நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு குறைந்தபட்சம் அது வேகம் எடுத்து அதுக்கான முயற்சி இருக்குன்னு எனக்கு தெரியும். அது நடக்குதா இல்லையா அதுக்கான முயற்சி இருக்கு. 2 பேரும் இணைந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி இருக்கு. இனிமேல் பிரம்மாண்டமா 2017 19 வரைக்கும் அவங்க எப்படி செயல்பட்டாங்களோ அது மாதிரி செயல்படுங்கிற முயற்சி இருக்குன்னு தெரியும். நடக்குதா இல்லையா பார்க்கணும். சார், இதற்கு இடையில எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் சில கட்சி விஷயங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருந்த வழக்கை அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அது எதற்கான சிக்னல்? தனி கட்சி அது 5-6 வருஷம் ஆகி போச்சு. அவங்க தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து இங்கேருந்து அங்கே எதுவும் இம்பாக்ட் பண்ணலன்னு பார்க்குறாங்க. நிறைய பேர் அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் ஆபத்தில் முன்னாடி நினைச்சாரு திரு டிடிவி தினகரன் பார்த்துட்டு ஏடிஎம்கள் நிறைய அங்கே போயிருவாங்கன்னு நினைச்சாரு. அப்படி போல ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அவருடைய கட்சியை கட்டமைச்சிட்டு அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து அப்படியே தனியாக நிற்கிறாரு. இங்கே வந்து இவங்க அவர் தனியாக இருக்குது. இங்கேருந்து யாரும் அங்கே போகல. அதனால் ஒன்று இழப்பில்னு விட்டார். ஏடிஎம்கே பிஜேபி ஓகே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் ஏற்கனவே பிஜேபி கூட இருந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்வாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இப்போ இந்த அலைன்ஸில் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு பார்ப்பீங்க. அவங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க. கூட தேமுதிகவை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே வெளியில் போக மாட்டாங்க. எல்லாருமே தேமுதிக மட்டும் தான் பார்க்கணும். அவங்களும் இங்கே தான் இருப்பாங்க, தொடருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை திமுக வந்து ஒருவேளை பெரிய ஆஃபர் தான் கொடுத்தாங்கன்னு யோசனை பண்ணலாம் அவங்க. பட் அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்டு இருக்க ஒன்றும் முடிவு பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் இருக்காங்க. அதனால் அதை மட்டும் நம்ம பார்க்கணும். மற்றபடி எல்லாருமே இங்கே தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். எல்லாரும் பழைய என்டிஏ புது என்டிஏ எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். யாரும் ஆனால் பெரிய அளவில் வரவேற்று இந்த கூட்டணியை ஒன்றுமே செய்ய வாழ்த்துக்கள் அவங்களுக்கான டிமாண்ட் இருக்குல்ல. இன்னைக்கே நான் போய் வம்படி அவ்வளோ இல்லை. எனக்கு வீட்டில் வந்து வளைக்கணுங்கிற என்னுடைய மரியாதை இன்டெகிரிட்டி எதிர்பார்ப்பேன்ல. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையா? அவங்களாம் ஒன்றும் அறிவிச்சு ராஜோனே திமுகவுடைய சீட் போய் நடந்துருச்சான்னு கேட்டு தான் நீங்கள் பார்க்க திணறீங்களே, சொல்ல மாட்டேன்ட்டீங்கல்ல. அது மாதிரி தானே. அது வந்து சீட் கூட்டணி உடஞ்சிருச்சா அப்ப கேட்க முடியுமா? கூட்டணி உறுதி அப்படிங்கிறது வெளியில தெரியுது. நேரில் சந்திச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, போராடுறாங்க, ஒண்ணா பேசுறாங்க. இங்க ஆனா அப்படி எதுவும் சிரிச்சாங்க, கார்ல போனாங்க, அப்படி அது கூட ஹாய் பை சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. இங்க அது கூட அதான் சொன்னேன். அந்த ஐடிசி ஹோட்டல் நடந்ததுல வந்து ஹலோ மைக் டெஸ்டிங் சொன்னார். அதை பத்தி யாருமே கேள்வி இல்லை. அது எப்படி இங்கிலீஷ் ஹிந்தி பண்ணாங்க? ஐயா வணக்கம், நாங்க வந்து ஒலிபெருக்கிய சோதனை செய்யணும் சொல்லிருக்கணும், கேட்க மாட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி பேச கூட விடல. ஆமா, நீங்க என்ன செய்வீங்கப்பா? உங்களுக்கு உங்களுடைய பதட்டம் எனக்கு புரியுது. அதனால அதான் நடக்க போகுது. இல்லை சார், யூஸ்வலாக இந்த கேள்விகள் வரும்ல, ஒரு கூட்டணியை பேசுறாங்க, அமித்ஷா பேசுறாரு, அந்த அவங்களுக்கு எல்லா பதிலுமே இருக்கு. உங்களுக்கு எப்போ எதை சொல்லணுமோ சொல்லுவாங்க. அவர்கள்ட்ட எல்லா பதிலும் இருக்கு. அவங்க எல்லாத்தையும் யோசிச்சு தான் அவங்க இருக்காங்க. அமித்ஷா வந்து அறியாதவர் இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி புரியாதவர் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க எல்லாத்தையும் யோசிச்சு தான் வந்திருக்காங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே 1000 பேசியிருப்பாங்க இந்த மேட்டர். தனியாக 2 பேர் பேசணும் விட்டுருங்க. 2 பேர் கட்சிக்குள்ளேயே 100 பேசியிருக்காங்க. திரு அண்ணாமலை பேசியிருக்காரு, நயினார் பேசியிருக்காரு, பாஜக மூத்த தலைவர்லாம் பேசியிருக்காங்க, ஏடிஎம்கே மூத்த தலைவர்லாம் பேசியிருக்காங்க. எல்லா டெவல் சர்டிஃபிகேட்டும் அவங்க பண்ணி கிளாரிட்டி வந்து அந்த அலைன்ஸ் சேர்ந்துருக்காங்க.
இப்போ 2 கட்சியிலிருந்தும் ஒரு விஷயத்த கட்சிக்குள்ள சொல்றாங்க, யாரும் கூட்டணி பத்தி வெளியில பர்மிஷன் இல்லாம பேசாதீங்க. அவங்களுக்கு தெரியும்ல மீடியா பூரா எப்படி இருக்குன்னு தெரியும்ல. அங்க தேவேந்திரன் உட்காந்துட்டு வந்து அவர் வந்து கருப்பு சட்டை போட்டு தான் நீங்க பார்க்கலன்னு கேட்பாரு, சட்டையில வந்து படம் வைக்கல வந்து துரோகியா அப்படின்னு கேட்பாரு. அதனால வந்து அதுக்கு அவங்களாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, ஒருவேளை அவங்க அபிலாஷைகளை அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்களை சொல்றது கூட்டணிக்கே பிரச்சனை ஆயிடும். அச்சமும் நீங்க உங்க நல்ல பழக்கத்தை வச்சு திமுக அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒருத்தரை என்கிட்ட பேட்டி கொடுக்க சொல்லுங்க. நானும் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். யாராவது ஒரு அமைச்சர் பெருமானார் எனக்கு ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க. நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி போனா போதா நம்ம பையன் இப்படி பார்த்தா பழக்கம் தான் ஒரு பேட்டி கொடுத்துலீங்க சார் சொல்லுங்க. ஒரே ஒரு அமைச்சர் நான் உங்க மூலமா வேண்டுகொள்கிறேன் எல்லா அமைச்சர் பெருமக்களும் ஒரே ஒரு பேட்டி எனக்கு. நான் ட்ரை பண்ணாம இருப்பேன் நினைக்கிறீங்களா? ஏன் நான் பேட்டி எடுத்திருக்கேனா? எடுத்து கில் பண்ணிட்டேனா? ஏன் வரல? அதுக்காக தான் அங்க நீங்களும் எதுவும் பேசிடாதீங்க அப்படின்றாங்களா? உங்களமா நாட்டில் தான் பண்ணுவாங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு பாண்டே பிடிக்காதா இருக்கும். கேள்வியில தர்க்கம் இருந்துச்சுன்னா பதில் சொல்லாங்க, குதர்க்கம் இருந்துச்சுன்னா எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க கட்டமைச்சுட்டே போற கேள்வியில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கணும்ல. நீங்க ஒரு பேஸ் இருக்கணும், நீங்க மேல வச்சுக்கணும். ஒரு அதிருப்தி இருக்குது, ஒரு புரிதல் இருக்கு, அவன் முரண்பாடு இருக்குதானே இருந்துச்சு. சண்டை போட்டாங்கன்னா ஆமா, ஆனா நீங்களாம் சண்டை போட்டு ஒண்ணு இருப்ப அதே யாருமே கேட்க. ஒற்றுமையான கூட்டணி, வலிமையான கூட்டணி. நீங்க பாசிச பாஜகவை எதிர்த்துனீங்க. அப்ப இவங்க திமுக சொல்லுவா இல்லையே, உங்க சேர்க்கை சரியில்லையே, நீ லெப்ட்ல போற ரைட்ல போற, அவர் கார்ல வர, நீ சைக்கிள்ல போற. அங்க மேல இருந்து கீழே வரைக்கும் சரி ஒன்னா செயல்படுறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, ஒன்னா நிக்கிறாங்க. ஏதாவது நான் வந்து இங்க அப்படி இல்லைங்க போது நாளை காலையில எனக்கு டைம் கொடுங்க, நான் தினத்தந்தி பேப்பர்ல வந்த மட்டும் எடுத்து கொடுக்குறேன். இந்த திமுக அரசை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர் மட்டும் சொன்ன கூட்டணி கட்சி தலைவர் மட்டும் சொன்ன நான் பெரிய பட்டியல் போறேன். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க? விமர்சனம் வைக்கிறாங்க. விமர்சனம் வச்சவங்க ஒன்னா இருக்காங்க, உங்களுக்கு ஒரு விமர்சனம் வைக்காதவங்க சண்டை போடுறாங்க. உங்க நியாயம் இருக்கா கொஞ்சமா? உங்களுக்கு ஒரு புது அணி அமைஞ்சிருக்கு சார். அப்ப அங்கதான் நீங்க ஏற்கனவே முரண்பட்டு போன இருந்த அணி தான். ஒண்ணுமே அவங்க 19 தேர்தல் வந்து ஒன்னாவே இருந்துட்டு இருக்காங்க. இவங்க 19 தேர்தல் ஒன்னா இருந்து பிளந்து போய் திருப்பி சேர்ந்திருக்காங்க. 67 டவுட் வரும்ல. 67 யார் கூட்டணி சேர்ந்தா? காங்கிரஸ் திமுக. திமுக வந்து பாஜக கூட எப்ப கூட சேர்ந்து? கடந்த ஜென்மத்திலயா, கடந்த யுகத்திலயா திமுக பாஜக எப்ப கூட்டணி சேர்ந்துச்சு? ஒரு 25 வருஷத்துக்கு. அப்புறம் அப்பெல்லாம் அவங்க எல்லாம் இழிச்சிட்டு இருந்தாங்களா? ரைட் சார், நான் இந்த ஒரு 10 வருஷத்துல கேட்கிறேன். இந்த பக்கம் ஒரு அணி இருக்கு, அந்த பக்கம் ஒரு அணி இருக்கு. ஆனா அவங்க 2 பேர் பிரிஞ்சு போயிட்டு அதுக்கு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு மாறி மாறி இப்ப திருப்பியும் சேர்றாங்க. சில கேள்விகள் வரும். இந்திரா காந்தி கூட நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்ன போதும், சோனியா காந்தி கூட இந்திராவின் மருமகளே வருக இந்தியாவை ஆள வருகன்னு சொன்ன போதும் விட்டுட்டு தான் போனாங்க. அதே தான் திருப்பி மன்மோகன் சிங் அதே மாதிரி இப்பெல்லாம் ஒற்றுமை அதே மாதிரி விட்டுட்டு போவாங்க, வந்துவாங்க. உங்களுக்கு அவங்களுடைய ஒற்றுமையில் நீங்க கவலையப்படாது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, நீங்க எவ்வளவு யாகம் பண்ணாலும் ஹோமம் பண்ணாலும் நடக்காது. நயினார் நாகேந்திரன் இன்னொரு பக்கம் இது டெல்லி தலைமை அமைத்த கூட்டணி, அதனால நம்ம இதை பத்தி எல்லாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு அவர் வந்து ஒரு சரியான மாநில தலைவரா பேசுறாரு. அது வந்து அவங்களுக்கு தெரியும். அது வந்து மேல இருந்து பேசியிருக்காங்க. அதுக்கு நமக்கு அகில இந்திய கட்சி தலைமையா ஒண்ணு பேசக்கூடாதுன்னு தெரியும். அதுல எங்க டிசிஷன்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது அதேதான். செல்வ பெருந்தை வந்து கர்நாடக காங்கிரஸ் கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட சொல்லுங்க, ஒரு சண்டை போட சொல்லுங்க. காவிரி தரமாட்டேன் டிகே சிவகுமார் பேசுறாரு, பக்கத்துல பதறினாரு. அந்த கேள்வியே கேட்கக்கூடாது, பதறினாரு. கேட்டுக்கொண்டு தானே ஏன்பா என்ன தண்ணி தரமாட்டேன்னு கேட்க வேண்டியதானே? கன்னடிக்கா தானே? ஒரு தமிழர் தலைவராக கேட்க வேண்டியதானே? பச்சை தமிழர் தானே செல்வ பெருந்தை. கேட்க நல்ல பேர் எப்படி மாத்தி வச்சிருக்காரு, திருமாவளவன் கூட இருந்த போது செல்வ பெருந்தை மாத்தி வச்சிருக்காருல்ல. கேட்க வேண்டியதானே? எனக்கு ஏன் தண்ணி தரமாட்டேன்னு? அப்படி பிரச்சனையே இல்லைங்கன்னு ஓடினாங்கல்ல. டிகே சிவகுமார் சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு வந்த போது நீங்க திமுக கேட்கல, தமிழக அரசு கேட்கல, காங்கிரஸ் கேட்டுக்கணுமா இல்லையா? அப்ப அகில இந்திய தலைமை சொல்லணும்ல. ஏங்க நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில ஏங்க நீங்க வந்து மேகதாட்டு அணை கட்டணும் வச்சீங்கன்னு கேட்க வேண்டாமா? பிஜேபி தேர்தல் அறிக்கை இருந்துச்சா? அப்ப வந்து பிஜேபி பலவீனமான தலைமை, ரொம்ப பலமான தலைமை அண்ணன் செல்வ பெருந்தகை. அங்க வச்சதை கேட்டுக்க வேண்டியதானே? என்னங்க எங்க மாநிலத்துக்கு எதிராக எப்படிங்க பக்கத்து மாநிலத்துக்கு போடுவீங்கன்னு கேட்க வேண்டியதானே? அப்ப அவங்களாம் அகில இந்திய தலைமை ஏத்துக்குவாங்க. இவர் அகில இந்திய தலைமை என்ன அகில இந்திய தலைமை சொல்றாரு சார். இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணின்றது அதிமுகவினுடைய இந்த வாக்கு வங்கியை கபலீகரம் செஞ்சு பிஜேபி தன்னோட வாக்கு வங்கியை வந்து அதிகரிச்சுக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இதற்கிடையில் திரும்பவும் அதை குறிப்பிட்டு சொல்றாரு, பாஜக வாக்கு வங்கியை வலிமைப்படுத்துறதுக்கு ஏன் அதிமுக ஈடாகணும், அவங்க மறுபரிசீலனை செய்யணும் இந்த கூட்டணின்னு திரும்பவும். அவர் ஜெயிக்க வேண்டாமா? அந்த ஆசை இருக்காதா? திமுகவில் தானே முதலமைச்சராக போறாங்க. அண்ணன் திரும்ப அமைச்சராக போறாரா? 2026 ஜெயிச்சா அவரு எம்எல்ஏக்கு நிற்க மாட்டார், எம்பி இல்ல. அவங்க ஆக போறா அவங்க கட்சியில் யாரும் அமைச்சராக போறாங்களா? சொல்லுங்க, பேசுங்க. நீங்க பேசுங்க, நீங்க பேசுவீங்களா? பேசுங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. சும்மா சொன்னீங்கன்னு சொல்லிட்டார். 3 தடவை போட்டு டெலிட் பண்ணார். மறந்துருச்சா உங்களுக்கு? நாம் போடல, அட்மின் போட்டாங்கன்னு சொன்னார். இல்ல அது
போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பதறி டெலீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் மறுபடியும் போடுங்கன்னு சொன்னேன். வந்துச்சா இல்லையா? அது ஆமாங்க அப்படின்னு சொன்னாரா? அப்படித்தாங்க போடுவோம், அப்படித்தாங்க கேட்போம் சொன்னாரா? தன்னுடைய கொள்கையை கூட வலியுறுத்த மாட்டேன். தன்னுடைய கொள்கையை தான் சொன்னவர், அதுதான் கட்சி ஆரம்பிச்சு சொன்னவர், அதை கூட வலியுறுத்த மாட்டேன். அப்புறம் அவர் ஒருவர் அமைச்சரவையில் அப்ப யார் அவர் வந்து எதுக்கு பதவி ஏற்க வைக்கிறக்கா? திமுக வெற்றி வர வைக்கிறக்கா? அவர் ஏன் கூட்டணி மறுபரிசீலனை பண்ணுவாரா? அதிமுக பதவி ஏற்க வைக்கிறக்கா பாஜக ஏன் சேரணும்? பாஜக அதிகாரம் கொடுக்கறக்கா ஏன் அதிமுக சேரணும்? திமுக அமைச்சர் பங்கேற்கிறதுக்கு விடுதலை சிறுத்தை விளைவாக்கணும். கடைக்கோடி மனிதனுக்கும் ஜனநாயகம் தானே. அப்ப எங்கள்ல 4 பேர் மந்திரி ஆக்குனா கூட்டணி சொல்ல வேண்டியதானே. அப்ப அவர் எதுக்கு திமுக கூட்டணி வச்சிருக்கிறாரு? ஒரு பொது எதிரி. அதுதான் பிஜேபி வச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு பொது எதிரி. என்ன எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உங்களுக்கு ரத்தம், அவங்களுக்கு தக்காளி சட்னி, எனக்கு புரியல. இல்ல அதிமுக திராவிட இயக்கம், பாஜக அப்படி நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க, உங்களை அழிச்சிருவாங்க. ஆமா, விடுதலை சிறுத்தை திராவிட இயக்கமா? திராவிடம் பத்தி விடுதலை சிறுத்தை தலைவர் பேசணும் மட்டும் எடுத்து போட்டுக்கிறீங்களா நீங்க? வேற யார் பேசினா போட்டு விட்டோம். திராவிடம்னா என்னங்கிறத அண்ணன் திருமாவளவன் 4 பேசியிருக்காரு, எடுத்து போட்டுக்கிறீங்களா? போட்டு கேட்டுக்கு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. திருமாவளவன் பேசியிருக்காரு, அது அவர் ஏற்கிறார போல சொல்லட்டும், திமுக இருக்காரு ரெண்டாவது சொல்லட்டும், அப்புறம் அதிமுக திராவிட இயக்கம் பாஜக இயக்கம்னு சொல்லிட்டு ஆரியம் ஒண்ணு எதிராக வந்து எதிர்ப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு தியரி அப்படின்னு சொல்றாரு திருமாவளவன். திராவிடம் ஒண்ணு கிடையாதுங்கன்ற அது ஒரு சித்தாந்தம், உருவாக்கப்பட்ட சித்தாந்தம், ஆரிய எதிர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட சித்தாந்தம் சொல்லிட்டாரு. நீங்க திராவிடம் இனம் மொழி எங்கள் பெருந்தந்தை கால்வெல் சொன்னார் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆரிய எதிர்ப்புக்குன்னே வச்சுப்போம், அதுக்கு அதிமுக ஒரு முக்கியமான டூல். ஆனா அதிமுக ஆரியரா? அண்ணாமலை ஆரியரா? ஹெச் ராஜா ஆரியரா? வானதி, தமிழிசை, பேராசிரியர் சீனிவாசன், கருப்பு முருகானந்தம், ஏபி முருகானந்தம், வினோத் பி செல்வம், எஸ் ஜி சூரியன், எவ்வளவு பேர் சொல்லுங்க உங்களுக்கு? யார் ஆரியர் இதுல சொல்லுங்க? ஒருத்தர் சொல்லுங்க. இதுல அதிமுக யார் ஆரியர் சொல்லுங்க. நீங்க கொண்டு வந்தீங்களே பிரசாந்த் கிஷோர், அவர் யார் சொல்லுங்க? ஆரியரா திராவிடர்? அட சொல்லுங்க சார். இல்ல சார், அந்த லாஜிக்ல பார்த்தா எஸ் எஸ் அவர் ஆரியரா திராவிடரா? ஆரியரா தான் இருக்க முடியும் ரேஸ் படி. பரம் கொண்டு வந்தது நீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? எல்லாரும் வந்து ஒரு மேத்தி உட்கார்ந்துட்டு இருப்பான். சரி, அதிமுக மறுபரிசீலனை செய்யணும்னு ஒரு கட்சி தலைவரா இவரு சொல்றாருல்ல, அந்த விஷயம் அவர் மறுபரிசீலனை மட்டும் கூட்டணி, இவர் மறுபரிசீலனை பண்ணுவார். நான் 4 கட்சியோட வந்துடுறேங்க, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட், மதிமுக 4 வரை கூட்டு வந்து சொல்லுவாரு, பாஜக கூட்டணியே விட்டுருவாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க வந்தீங்கன்னா அண்ணன் கேட்டு சொல்லுங்க வர்றாரு. அப்படியே சார் வரணும். அண்ணன் திருமாக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் அவரே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தான். இல்ல அதுக்காக அமித்ஷாவோட போட்ட டீலை முடிச்சு பாரு. ஸ்டாலினோட போட்ட டீல இவர் முடிக்கும்போது அவர் போட்ட டீல அவர் முடிக்கிறதுக்கு இருக்கு. திருமாவளவன் வந்தா தானே, திருமாவளவன் வருவதற்கு அவர் ஸ்டாலினோட போட்ட டீல முடிக்கிறார்ல, அப்ப அவர் முடிக்கலாம், இவர் முடிக்க கூடாதா? சார், இன்னொன்று திரும்ப பேசுனது, என்ன ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வர சொல்லி ஒரு அயற்சி ஏற்படுத்துதுன்னெல்லாம் ஒரு வருத்தமாக பேசியிருந்தார். அதை எப்படி ஒரு கட்சி தலைவர் இந்த ஸ்பீச்லேயே அதையும் சேர்த்து தான் பேசியிருந்தார், அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2ஆம் கட்ட தலைவர்கள் சரியாக உருவாக்கலான்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் உருவாக்குனாங்கன்னா அந்த கேள்வி வராது, நிறைய பேர் உருவாக்கலான்னு அந்த கேள்வி வரும். மதிமுக இருந்தபோது வைகோக்கும் நாஞ்சில் சம்பத்துக்கு மட்டும்தான் அழைப்பு வந்துச்சு. அதிலேயே ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய முரண் வந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 தலைவர்கள் இருந்தாங்க, ஆளுக்கு அழைப்பாங்க போவாங்க. இப்போ அந்த நிலைமை இல்லை. திராவிட முன்னேற்றம் பலவீனப்பட்டுக்கிட்டு, மதிமுக ஆளே இல்லை, பலவீனப்பட்டுக்கிட்டு, இவ்வளோதான். நீங்கள் நிறைய தலைவர் உருவாக்கினா வந்து இப்போ ஒரு பேச்சுக்காக சொல்லும்போது 15 பேரை சொல்லிட்டேன். இன்னும் விடுபட்ட பேர் எனக்கு மைண்ட்லேயே 100 பேர் இருக்குது பிஜேபியில். அது மாதிரி வளர்ற கட்சியில் 100 தலைவர்கள் சொல்லுவார். உங்கள் கட்சியில் அப்படி இருக்காங்களான்னு பார்த்துங்க, அவ்வளோதான். அப்படி அடுத்த தலைவர்கள் உருவாக்கல, அது அவ்வளோதான். அது அப்படி போனால் அந்த கட்டம் அப்படி தான் இருக்கும். நமக்கு அடுத்து வேறு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சா அது அப்படி தான் பலவீனமாக தான் போகும். நிறைய தலைவர்கள் உருவாக்குனா தான் கட்சி வலுப்பட்டு நிற்கும். அது அதனுடைய வெளிப்பாடாக தான் பார்க்கணுமா? வேற எப்படி பார்க்கலாம் நீங்கள் சொல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னையே எல்லா இடத்துக்கும் கூப்பிடுறீங்கன்னு அரிச்சல் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாருல, அப்புறம் எதுக்கு அவர் எதுக்கு கூப்பிட்றாங்க? அவர் தானே தலைவர். வேற ஒரு தலைவர் தான் வேற இடத்துக்கு கூப்பிடுவாங்க. அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. விஜய் கட்சியில் இப்போ யாரை கூப்பிடுறது? ரொம்ப போனால் நீங்கள் இவரை கூப்பிட முடியும், ஆனந்த் அவர்களை கூப்பிட முடியும், வேற யாரும் கூப்பிடுறதுங்க? விஜய் தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசியிருந்தாரு. நம்பி வரவங்களுக்கும் கூட்டணி அரசில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அரசு அப்படின்னு பேசுறாங்க. அவர் தான் அது முடிஞ்சு வச்சு இல்லைங்க, அதான் முடிஞ்சு வச்சு இல்லைங்க. அவர் எங்கே போறீங்க? இனிமேல் அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு சீமாவோட சேர்றதான்னு சொன்னேன். வேற எந்த வாய்ப்பும் இல்லையா? இல்லை, அந்த விஷயம் அவர் பேசுனது இன்னைக்கு எல்லா பக்கமும் அது
அதெல்லாம் ரொம்ப காலமா இப்பதானங்க பேசுறோம். நம்ம திருமாவளவன் எவ்வளவு வருஷமா கேட்டு இருக்கிறாருன்னு அதெல்லாம் எப்பயுமே உள்ளதாங்க. இவர் இப்பதான் முதல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி கேட்கலையா? ஆட்சியில பங்கு, அதிகாரத்து பங்குங்கிறது எல்லா காலத்திலயும் எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய விஷயம். அது அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஜெயிக்கலன்னா பேசாம உட்காந்துருவாங்க. விஜய் பேசுனது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு, அதனாலதான் இதெல்லாம் பேசுறாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அப்பயே ரொம்ப சரியான பாடம் எடுத்தார். இட் வாஸ் ஏ வெல் குவாலிஃபைடு இன்ஸ்ட்ரக்ஷன். அது சரியான லெசன். அது என்ன சொல்லியிருக்கணும், எதை சொல்லியிருக்க கூடாதுங்கிறது ரொம்ப தெரியாது. அவர் அதை ரொம்ப அழகாக அந்த சஸ்பென்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். அது நேரம் எடுத்துன்னு பானையை போட்டு உடைச்சாரு. அது உண்மையிலேயே பானை உடஞ்சிருச்சு. ஓகே, நன்றி சார். உங்கள்கிட்ட நீங்க பண்ணி வரது மிக்க நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.